வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் சங்கடங்கள் தீர்த்து சகல நலன்களும் தரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றியும் விரத முறைகள் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான். அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான். எனினும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்றே உருவான அருமையான விரதம். இதை மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இருப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு கிடைத்திடும். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அளிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே மாத சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது. ஆண்டின் ஆவணி மற்றும் மாசி மாத காலத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும். இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்தே அங்காரகன் என்ற செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை அடைந்தார். கிருஷ்ணர், குருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றனர். சிவனை பிரிந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் சிவனை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. கிருதவீரியன் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டுதான் பார்த்தவீரியன் என்ற மகனை பெற்றார். பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்தே வெற்றி பெற்றனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. எண்ணியது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு எளிமையான விரதம். சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள விநாயகரை முதலில் தரிசித்து விட வேண்டும். பின்னர் குளித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம். தூப தீப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது. அன்று முழுவதும், அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது. மாலை வேளையில் அருகில் உள்ள கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம், பிரசாதமும் அளிக்கலாம். வழிபட்டு வீடு திரும்பும் போது அந்த நாளைய சந்திரனை தரிசித்து விட வேண்டும். அதன் பிறகு உணவு முடித்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம். முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று வரும் சதுர்த்தி திதியில் துவங்கி ஓராண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்தால் எண்ணியது எண்ணியவாறே நடக்கும். எல்லா காரியமும் தடையின்றி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விரதத்தால் தீராத நோய் தீரும், நிலையான இன்பம் கிட்டும். கல்வி, அறிவு, புத்தி கூர்மை, காரியங்களில் வெற்றி, நீண்ட ஆயுள், நிலையான ஆரோக்கியம், நன்மக்கள் பேறு, பெருமைக்கு உரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் என்று புராணங்கள் சொல்கின்றன. சனி தோஷத்துக்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு நல்ல விடிவு என்றே சொல்லலாம். தன்னை கிண்டல் செய்த சந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் விநாயக பெருமான். ஆணவம் ஒளிந்த சந்திரன் இந்த சதுர்த்தி நாளில் அனுகிரகம் பெற்றான். எனவே இந்த நாளில் கணபதியை தரிசித்துவிட்டு சந்திரனை காணலாம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் எல்லா நலன்களையும் அளிக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து பலன் பெறுவோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.